திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், 2500 வருடங்களுக்கு முன்பு கௌதம புத்தர் அவர்கள் கயாசிசி போதி மூலையில் புத்த சுபாவம் அடைந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்து கேட்டிருக்கோம். எப்படி புத்த சுபாவம் அடைந்தார்கள்? சித்தார்த்த தாபசர் எப்படி புத்த சுபாவம் அடைந்தார்கள் என்கிற கேள்வியை இன்றைக்கு சாமானியமான மனிதர்கிட்ட கேட்டால், பிக்ஷுக்கிட்ட கேட்டால், ஞானம் அடைந்து விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இதுதான் ஞானம் என்று ஞானத்தை விற்கும் விற்பனையாளர்களிடம் இதை பற்றி கேட்டால் அவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னா, சித்தார்த்தர் அவர்கள் நிறைய கஷ்டப்பட்டார், நிறைய தேடினார், நிறைய கடுமையான தவம் செஞ்சார், கடுமையான தியானம் பண்ணார். எல்லாத்தையும் கடைசியில் கைவிட்டார். பல குருமார்களிடத்தில் பயிற்சி பெற்று எல்லாத்தையும் கைவிட்டுட்டு கடைசியில் தியானத்தையும் கைவிட்டுட்டு ஒரு புறமாக உட்காந்துக்கிட்டார். ஒரு இடத்துல உட்காந்தார். அப்போது எல்லாம் தேடி வந்தது, எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு தெளிவு பிறந்தது. அப்போ இதுதான் ஞானம், இதுதான் புத்த சுபாவம் என்று போதனை செய்யும் போதனையாளர்கள் இன்றைக்கி ஏராளமாக இருக்கிறாங்க. அப்போது இவர்கள் எல்லாமே உண்மையாக ஞானம் அடைந்து தான் இதெல்லாம் சொல்கிறாங்களா? இவர்கள் உண்மையாலுமே ஞானியா அப்படின்ற கேள்வி இங்கே வருகிறது. காரணம் என்னென்னா, பகவான் புத்தர் அவர்கள் இந்த படிச்ச சமுப்பாத தர்மம் பற்றி, மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனம் செய்தார்கள். கயாசிசி போதி மூலையில் இந்த விமர்சனம் மூலியமாக, இந்த விதர்சனா தியானம் மூலியமாக தான் இந்த மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொண்டார்கள். அப்போ அந்த விதர்சனா தியானமானது மனம் உருவான விதம் பற்றி ஒரு ஆழ்ந்த சிந்தனை, ஆழ்ந்த ஒரு விமர்சனம், தேடுதல். அப்போ இது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு உட்கார்ந்து கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கை வச்சுக்கிட்டு மனசை ஒரு நிலைப்படுத்தும் தியானம் கிடையாது இந்த விதர்சனா தியானம் என்பது. அது மனம் உருவான விதம் பற்றி ஒரு அலசி ஆராய்வது, சலித்து எடுப்பதை போல, சலித்து மணலை சலிப்பதை போல சலித்து இது எப்படி உருவானது என்று ஆழ்ந்த ஒரு விமர்சனம் செய்து அந்த விமர்சனத்தினூடாக இதை கண்டுபிடிப்பது தான் விதர்சனா தியானம் என்பது. அப்போ அதை பற்றி இன்றைக்கி யாருமே கதைக்க மாட்டேன்றாங்க, அதை பற்றி யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. புத்தர் இதை செய்தார், அவர்கள் இந்த விமர்சனம் செய்தார், விதர்சனா தியானம் செய்தார், மனம் உருவான விதம் பற்றி கண்டுபிடிச்சார், ஆன்மா உருவான விதம் பற்றி கண்டுபிடிச்சார். அப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டார், ஆன்மா என்ற சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்தார். அப்போ லிபரேஷன் என்கிற மனதிலிருந்து முழுதாக விடுதலை அடைந்தார். அப்போ லிபரேஷன் ஆஃப் மைண்ட் என்ற இந்த மனதிலிருந்து முழுதாக விடுதலை அடைந்தார் அப்படின்றத இன்றைக்கி யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ இது இதுக்கு என்ன காரணம்?
ஏன் இதை இப்படி சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவர்கள் எல்லாமே இவர்களுக்கு பகவான் புத்தர் அவர்கள் செய்தது எதுவுமே என்னன்னு தெரியாது. ஏதோ யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டு, கொஞ்சம் எழுதி வச்சுருக்கிறத பாடமாக்கி வச்சுக்கிட்டு, பயில அடித்து விட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர்கள் யாருமே உண்மையான ஞானம்னா என்னன்னு தெரியாது. போலியான ஞானத்தை விற்கும் விற்பனையாளர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போது இதை பற்றி இப்படி சொல்லும் மனிதர்கள் எல்லாமே இந்த மாயைக்கு அகப்பட்டு தான் இருக்கிறாங்க. மனதின் மாயைக்கு அகப்பட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க யாருமே மனதிலிருந்து மீளலை. இவர்கள் யாருமே மனதிலிருந்து விடுதலை அடையலை. அப்போ லிபரேஷன் என்னென்னா, லிபரேஷன் என்பது இவர்களுக்கு என்னன்னே தெரியாமல் லிபரேஷனை பற்றி இன்றைக்கி சொல்கிறாங்க. மனதிலிருந்து விடுதலை அடைவது இப்படித்தான், இதுதான் ஞானம் அடைவது என்று தியானம் பண்ணிக்கொண்டு தியானத்தை பற்றி சொல்கிறாங்க. சமத்த தியானத்தில் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு சிவனேன்னு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. அப்போ எங்கேயுமே பிரச்சனை இல்லையே. அப்போ இதுதான் ஞானம் அப்படின்னு ஞானத்தை விற்கும் விற்பனையாளர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் வகுப்பு நடத்துகிறாங்க, யோகா பயிற்சிகளை செய்கிறாங்க. அங்கே காசுக்காக இந்த மனிதர்களை ஏமாற்றி ஞானம் பெறலாம் வாருங்கள் என்று அழைக்கிறாங்க. அதே போல் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல, தியானம் பண்ணியும் தேவையில்ல, ஒன்றுமே செய்ய தேவையில்ல. நீங்கள் அகத்தில் எதுவுமே செய்ய தேவையில்ல, புறத்தில் மட்டும் நீங்கள் செயல்படுறீங்க. அப்போ அகத்தில் மனம் என்பது எண்ணங்கள் வருது போகுது, அது சாமானியமாக வருது. அப்போ நீங்கள் எதையுமே செய்ய தேவையில்ல. அப்போது எல்லா காரியத்திலும் நீங்கள் ஈடுபட்டாலும் மனதில் உங்களுக்கு அமைதி கிடைக்குது. அப்போ இதுதான் லிபரேஷன், இதுதான் மைண்டிலிருந்து விடுதலை அடையும் சுபாவம் என்று இப்படியும் சொல்லும் போதனையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி. அப்போது இது உண்மையான ஞானமா? பகவான் புத்தர் அவர்கள் செய்தது உண்மையான ஞானமா? அப்போ எங்கே இருக்கிறது நிரந்தரமான விடுதலை? எங்கே இருக்கிறது இந்த லிபரேஷன் ஆஃப் மைண்ட் என்பது எங்கே இருக்கிறது? விடுதலை அடையும் சுபாவம் எங்கே இருக்கிறது அப்படின்ற அலசி ஆராய்ந்து நாங்கள் ஒரு விமர்சனத்துக்குள் வந்து பார்க்கணும். நாங்கள் சொல்லலை நீங்கள் எதையுமே பற்றி யார் பக்கமும் போக வேணாம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. நீங்கள் எல்லாத்தையும் செய்து பாருங்கள், எல்லாம் சொல்லும் விதத்தையும் கையாண்டு பாருங்கள். உங்களுக்குள் உறுதியாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் பெரிய ஞானி, இவர் உலகத்துக்கே பெரிய ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரு, ஒரு பெரிய ஞானி அப்படின்ட்டு யார் சொல்வதும் பின்னும் போகாதீங்க. யார் பின்னும் போகாதீங்க. ஒரு நபரை சரணடையாதீங்க, சத்தியத்தை சரணடைங்க. சத்தியம் என்னன்னு பாருங்கள், சத்தியத்தை சரணடைங்க. உங்களுக்கு அங்கே தான் விமோச்சனம் இருக்கிறது, அங்கே தான் விடுதலை இருக்கிறது. ஒரு நபரின் பின் போயிட்டு நீங்கள் என்றைக்குமே உங்களுக்கு மைண்டிலிருந்து விடுதலை பெற முடியாது. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம் தெரியாமல், அதை பற்றி சொல்லாமல், மனம் உருவான விதம் பற்றி சொல்லாமல், மனதில் இருந்து மீளும் விதத்தை வழியை சொல்லாமல் ஒருவருக்கு ஞானம் அடைய முடியாது. அதாவது புத்த சுபாவம் அடைய முடியாது, விமோச்சனம் அடைய முடியாது. நாங்கள் மைண்ட்லேருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்போது மைண்டை ஒருநிலைப்படுத்தி கொண்டிருந்தால், மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டிருந்தால் அப்போ விமோச்சனம் அடைஞ்சிருவோமா? இது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்றத கொஞ்சம் நீங்களே விமர்சித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். அதே போல் நீங்கள் அகத்தில் எதுவுமே செய்ய தேவையில்லை, புறத்தில் நீங்கள் செயல்படுங்க. அது சாமானியமான செயல். அப்போ அதை நீங்கள் எதுக்குமே ஈடுபட தேவையில்லை. எதையுமே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற நினைப்பில் இல்லாமல் அந்த செயலோட இணைந்து செய்யுங்க. அப்போ அங்கே தான் இதுதான் மைண்ட் ரிலீஸ் ஆன நிலை என்ற சொல்லும். இதையும் பற்றி நீங்கள் பாருங்கள். பார்த்து இதில் இதுவும் சரியா அப்படின்னு பார்த்தா
அதுவும் நிரந்தரமான முடிவு அங்கே இல்லை. நிரந்தரமான முடிவை தான் நாங்கள் தேடணும். நிரந்தரமான இந்த விடுதலையை தான் நாங்கள் தேடணும். தற்காலிகமான விடுதலை இல்லாத யாருக்கும் நிரந்தரமான இந்த விடுதலை கிடைக்காது. தற்காலிகமான இந்த சுவையினால் யாருக்கும் நிரந்தரமான சுவை கிடைக்காது. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் எதை செய்தாலும், எப்படியெல்லாம் தியானம் செய்து அரூப தியானத்தில் உருவமற்ற உலகத்தில், அதாவது உணர்வற்ற சுபாவத்தில் ஒரு கிழமை வேணுமா உட்காந்துருக்கலாம், ஒரு வாரம் வேணுமா இருந்தாலும் இந்த தியானத்தில் மூழ்கி உட்காந்து இருக்கலாம். அப்போ அவருக்கு அந்த உருவமற்ற உலகத்தில் அவர் உணர்வற்ற சுபாவத்தில் இருப்பார். அப்போ இன்றைக்கி இமயமலையில் இப்படியான தியானிகள் இருக்கிறாங்க. தியானம் செய்து கொண்டு இப்போ இவர்களெல்லாம் மைண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டோம் அப்படின்ற நினப்பில் இருக்கிறாங்க. அப்போது இது அந்த உருவமற்ற உணர்வற்ற சுபாவத்தில் இருக்கும் சுபாவம். அப்போ அங்கே நிரந்தரமான விடுதலை கிடையாது, நிரந்தரமான அங்கே விமோச்சனம் இல்லை. அப்போது நிரந்தரமான விமோச்சனமாக இருந்தால் அது நடைமுறையில் கையாண்டிருக்கணும். நடைமுறையில் கையாளப்பட்டு அது எங்களுக்கு நாங்கள் கேட்கும் இந்த சத்திய தர்மமானது எங்களுக்குள் புரிந்து உணரக்கூடியதாக இருக்கணும். அது நடைமுறையில் எல்லா நேரங்களிலும் இதை கையாளக்கூடியதாக இருக்கணும். அப்போது மனதிலிருந்து மீளும் விதத்தை அவர் கூறணும், சொல்லணும். அப்போ மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளாமல், அந்த விதத்தை சொல்லாமல், மனம் இப்படித்தான் உருவானுச்சு, இப்படித்தான் ஆன்மா உருவானுச்சு அப்படின்றத பற்றி சொல்லாமல், அதிலிருந்து அந்த உருவான விதத்திலிருந்து நாங்கள் மீளாமல் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டால் தானே அப்போ அதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். அது புரிஞ்சுக்கிட்டால் தான் அதிலேருந்து எங்களுக்கு விடுதலை அடைய முடியும். மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொள்ளாமல் எப்படி நாங்கள் அதிலேருந்து விடுதலை அடைகிறது? அது நடக்குமா? அது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எங்கேயுமே இல்லை. அப்போ இது எல்லாமே பொய். இவர்கள் சொல்லுவது எல்லாமே பொய், உண்மை கிடையாது. அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் ஏற்கனவே பல போதனைகளை கூறியிருக்கிறோம். அப்போது இந்த மனம் உருவான விதம் பற்றி நீங்கள் விமர்சித்து பார்க்கும்போது, அப்போ மனம் என்பது இந்த 5 உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்ததனால் உருவானது. கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையங்கள், இந்த 5 சென்சர்கள் ஒன்றாக இணைந்தது தான் மனது. மனது எங்கேயும் இருப்பது கிடையாது. அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அந்த நினைப்பு தான் மனது. அப்போ எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இப்போ வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பலாமரம், அப்போது இவை எல்லாமே வெளியில் இருக்குது. சூரியன், சந்திரன், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, இவர்கள் எல்லாமே வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டு இருக்கிறோம். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவமானது நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது, நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் பகவான் புத்தர் அவர்கள் சொல்கிறாரு. அப்போ நினைப்பது எங்கேயும் இல்லை என்றால், இப்போ எங்கேயுமே இல்லைன்னு சொன்னால் அப்போ என்ன தான் இருக்குது? இங்கே ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்பது ஒரு பக்கத்துக்கு போகிற கதை கிடையாது. ஒரு பக்கத்துக்கு போகிறதா இருந்தால் அது விதர்சனா தியானமாக இருக்காது. ஒரு கட்டத்துக்கு போகிறதா இருந்தால் அது எதுவும் விதர்சனா தியானமாக இருக்காது. விதர்சனா தியானமாக இருந்தால் அது மனம் உருவான விதம் பற்றி விமர்சனம் செய்யும் தியானம் தான் விதர்சனா தியானம். அந்த விதர்சனா தியானத்துக்குள் எதுவும் எங்கேயுமே அகப்படாது. அப்போ இதுதான் மத்திய ஞானம். பகவான் புத்தர் சென்ற வழி இங்கே தான் இருக்கிற மத்திய நிலையம். இந்த மத்திய நிலையமானது, இந்த மத்திய நிலையத்துக்குள்ளே எங்கேயும் ஏதும் அகப்படாது, எங்கேயும் ஏதும் கிடையாது. அப்போது ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது 5 உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்தது தான் நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்பது, கேட்பது, உணர்வது. பார்ப்பது எல்லாமே இந்த சென்சருக்குள் உள்நுழைந்தது. கண் இல்லைன்னு சொன்னால் வர்ணம் இல்லை, காது இல்லைன்னு சொன்னால் சத்தம் இல்லை, மூக்கு இல்லைன்னு சொன்னால்
வாசனை மற்றும் துர்நாற்றம் இல்லை. நாக்கும் இல்லைன்னு சொன்னால் சுவையும் இல்லை. அப்போ உடல் இல்லைன்னு சொன்னால் உஷ்ணம் இல்லை, குளிர் இல்லை, இறுக்கமான பாரமான எந்த ஒரு தன்மைகளும் இல்லை. அப்போ இந்த சென்சர்களால் உள்நுழைந்ததை தானே நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சி பிடிச்சு கொண்டிருக்கோம். அந்த பிடிப்பு தானே ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்து கொண்டு நாங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு சமத்த தியானத்தில் பரவச நிலையில் மூழ்கி ஒரு வாரமாக மூழ்கி இருந்து கொண்டு இதுதான் மனதிலிருந்து விமோச்சனம் அடைந்த சுபாவம், இதுதான் விடுதலை அடைந்த சுபாவம், இதுதான் லிபரேஷன் ஆஃப் மைண்டுன்னு சொல்வதெல்லாமே உண்மையாகுமா? இல்லை, இதெல்லாம் பொய், பட்ட பொய், அதெல்லாம் பச்சை பொய். அது உண்மை இல்லை, அது எதுவுமே உண்மை கிடையாது. எதையுமே நீங்கள் விமர்சித்து பாருங்கள். விமர்சித்து பார்க்கும்போது உங்களுக்கு உண்மை உங்களுக்குள் உணர முடியும். நீங்களே உண்மையை உணர்வீங்க. அப்போது இந்த உணர்வுக்குள் நீங்கள் விழித்து கொள்ளும் போது அப்போது வெளி உலகம் உங்களுக்கு உண்மையாகாது. அப்போ மாமரம் என்பது ஒரு எண்ணம். அப்போ எண்ணம் என்பது வெளியில் இருக்கா? இல்லை. அதை பிடிச்சு பார்த்தா இறுக்கமான பாரமான தன்மை. கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம், மூக்குக்கு உணர்ந்தது வாசனை, நாக்குக்கு உணர்ந்தது சுவை. அப்போ இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் மாமரம். அப்போ மாமரம் வெளியில் அல்ல, அது ஒரு எண்ணம் மனதில் தான் என்ற சத்தியத்தை நீங்கள் உணரும் போது நடைமுறையில் கையாண்டு இந்த விமர்சித்து இந்த விதர்சனா தியானம் செய்து ஆழ்ந்த விமர்சனத்தை நீங்களும் செய்து ஆழ்ந்த தேடுதலை செய்து இந்த சலிச்சு பார்த்து ஒரு விமர்சனத்துக்குள் நீங்கள் இதை புரிந்து உணர்வீர்களானால் அப்போ நீங்கள் நடைமுறையில் கையாண்டு பார்ப்பீங்க. வாழைமரம் மாமரம் வெளியில் இருக்கா இல்லையா அப்படின்றத நடைமுறையில் கையாண்டு பார்ப்பீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு மாமரம் வெளியில் எங்கேயுமே அகப்படாது. மாமரம் என்பது உங்களுக்கு எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லை. அப்போது இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சு உணர்வீங்க. அப்போ உணர்ந்து இந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும்போது அப்போ மாமரம், வாழைமரம், தென்னை மரம், அம்மா, அப்பா, வீடு, வாசல், காசு, தங்கம், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான் எதுவுமே எங்கேயுமே எப்போவுமே அம்படாது உங்களுக்கு. அது எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் எங்கேயுமே இருக்கா? வெளியில் எங்கேயாவது இருக்கா எண்ணங்கள்? இல்லை. அப்போ எண்ணங்கள் வெளியில் இல்லைன்னு சொன்னால் அப்போ அது எங்கே இருக்குது? மனதில் தான் இருக்குது. அப்போ மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்குது அப்படின்னு நினச்சி பிடிச்சு கொண்டிருக்கோம். பிடிப்பிலிருந்து நாங்கள் விடுதலை அடையும் போது ஆன்மா என்கிற துஷ்டியிலிருந்து நாங்கள் விடுதலை அடைகிறோம். துஷ்டியிலிருந்து விடுதலை அடைபவர் இந்த சக்காய துஷ்டியிலிருந்து தான் விடுதலை அடைகிறார். துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது, துஷ்டி உண்மையாகாது. அப்போ இதுதான் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். இது மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு சமத்த தியானத்தில் உட்காந்துக்கிட்டு படம் காட்டுற தர்மம் கிடையாது. இது புரிஞ்சு கொள்ளக்கூடிய சத்தியம், புரிந்து உணரக்கூடியது. அப்போது இது சங்கித்தே நிப்பிதா என்று பகவான் புத்தர் அவர்கள் அதைத்தான் கூறினார்கள். புரிந்து கொள்ளக்கூடியது. புரிந்து கொண்டதன் பிறகு வாழை மரம் இல்லாமல் போகாது, மாமரம் இல்லாமல் போகாது, அம்மா அப்பா இல்லாமல் போக மாட்டாங்க. எல்லாமே வழக்கம் போல் இருக்கும், எல்லாமே வழக்கம் போல் தெரியும், எல்லாமே வழக்கம் போல் கேட்கும், எல்லாமே வழக்கம் போல் உணரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்குள்ள பெருமதியும் அதற்குள்ள மதிப்பும் அதற்குள்ள ஈகோவும் இங்கே அழிந்து போகிறது. அந்த ஈகோ அழிந்ததன் பிறகு எங்கள் மனதுக்குள் எரிந்து கொண்ட தீ இங்கே அழிகிறது. அப்போ எரிந்து கொண்டிருந்த தீ அழியும் போது அதுக்கு வேல்யூ இல்லை, அதுக்கு ஒரு பெருமதி இல்லைங்கிற போது அங்கே மனம் சாந்த சுவையை அடைகிறது. இந்த சாந்தமான இனிமையான சுவையை அடைகிறது. மனம் ஆறுதல் அடைகிறது. இந்த மனம் அமைதி அடைகிறது. இந்த அமைதி தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இந்த சமாதி நிலை என்று. இது சமத்த சமாதி அல்ல, இது விதர்சனா சமாதி. சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவருக்கு வரும் சமாதி நிலை தான் இந்த விதர்சனா சமாதி. விதர்சனா தியானம் செய்யாதவருக்கு விதர்சனா சமாதி ஒரு நாளும் கிடைக்காது. விதர்சனா சமாதி என்பது அவருக்கு ஒருபோதும் கிடையாது. விதர்சனா சமாதியானது அழிந்து போவது கிடையாது. அது நிரந்தரமானது, நிச்சயமானது, அது உறுதியானது. அது அழிந்து போகக்கூடியது கிடையாது, அது இல்லாமல் போகக்கூடியது கிடையாது. ஏனென்றால் சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் ஊடாக வந்த சமாதி நிலையானது அவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகுமா?
மீண்டும் உலகம் உண்மையாகாது அப்படின்னா, அப்போ அந்த சமாதி நிலை அதுக்கு நிரந்தரமான சமாதி நிலைக்கு வருகிறார். மீண்டும் அவருக்கு உலகம் உண்மையாகாது. அப்போ உலகத்தை வென்றவர் இவர்தான். அப்போ இவர்தான் மரணத்தை வென்றவர். அப்போது வெளி உலகத்தை காம பூமியை வென்றவர். மனதில் இருக்கிறது பூமி, ரூப பூமி. அப்போது மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கு அவருக்கு வேல்யூ இருக்கிறது, எண்ணங்களுக்கு மதிப்பு இருக்கிறது, எண்ணங்களுக்கு பெருமதி இருக்கிறது. அதற்குள் ஈகோவில் அவர் இருக்கிறார். அதாவது ஆத்மா என்கிற சமிக்கையில் இருக்கிறார். ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்து மீண்டவர் சமிக்கையில் இருக்கிறார். இப்போ சமிக்கையில் இருப்பவருக்கு இந்த சமிக்கையும் அழிந்து போகணும், மனதில் இருக்கும் வேல்யூ பெருமதியும் அழியணும். அப்போ அதற்கு அவர் மறுபடியும் இந்த விதர்சனா தியானத்திற்குள் இறங்கி அவர் செயல்படணும். அதாவது மனதிலும் ஏதும் இல்லை. இப்போ நாங்கள் முன்னாடி பார்க்கும்போது வாழை மரம் தெரிகிறது, பின்னாடி பார்க்கும்போது தென்னை மரம் தெரிகிறது, இடது பக்கம் பார்க்கும்போது சூரியன் தெரிகிறது, வலது பக்கம் பார்க்கும்போது ஆற்று நீர் ஓடுவது தெரிகிறது. அப்போது நாங்கள் திரும்பி திரும்பி பார்ப்பது இல்லாமல் எங்கேயாவது இருக்கிறதா? இல்லை. அவை அனைத்தும் எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் எங்கேயாவது இருக்குதா? இல்லை. அது நொடிக்கு நொடி வருது போகுது. அப்போது கண்களுக்கு தெரிவது போல், காதுக்கு கேட்பது போல் மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. அது எனக்கு வருதா? இல்லை. நானா பார்க்குறேன், நானா கேட்குறேன். அப்போ எனக்கு எண்ணங்கள் வருது, நானா சிந்திக்கிறேன், நானா எல்லாம் செய்கிறேன். இல்லை, நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போ நான் என்று ஒருத்தர் இங்கே இல்லை என்றால் அப்போது இந்த சென்சர்கள் இயங்குது. கண்ணுக்கு வர்ணம் தெரியுது. அப்போ புரிஞ்சு கொண்டதன் பிறகு, சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதன் பிறகு அவருக்கு எதுவுமே இல்லாமல் போகாது என்பது இதுதான். அப்போ கண்களுக்கு வர்ணம் தெரியுது, அது இல்லாமல் போகலை. காதுக்கு சத்தம் கேட்குது, அது இல்லாமல் போகலை. அதே போல் மனதுக்கு எண்ணங்கள் வருது, அதுவும் இல்லாமல் போகலை. அப்போ இந்த சென்சர்களுக்குள் சென்சர் இயங்குது. மூச்சு நிற்கும் மட்டும் இந்த சென்சர் அனைத்தும் இயங்கும். ஆனால் அதற்குள்ள உருவானது எங்கேயும் இல்லை. அதற்குள் சென்சர்களுக்குள் உருவானது எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கும்போது, சத்தியத்தோடு இணைந்ததன் பிறகு அவருக்கு எதுக்குமே மதிப்பு இல்லாமல் போகிறது. எல்லாத்துக்கும் மதிப்பு இழக்கப்படுகிறது. மதிப்பு இழந்ததன் பிறகு அங்கே மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ தான் இங்கே அழியுது. மனதில் எரிஞ்சு கொண்டிருந்த தீ அணிந்ததன் பிறகு அவருக்கு ஈகோ இல்லை, ஆணவம் இல்லை, அகங்காரம் இல்லை. சாமானியமான எளிமையான வாழ்க்கை. தரையில் நடந்து போவார், மண்ணில் நடந்து போவார், தரையில் நடந்து போவார். அவர் பெரிய வாகனத்தில் போகணும், நான் பெரிய ஆள், நான் பெரிய பந்தாவை காட்ட மாட்டார் அவர். இன்றைக்கி இருக்காங்க பெரிய தலைப்பாகை கட்டிக்கிட்டு, பெரிய சப்பாத்து போட்டுக்கிட்டு பந்தாவை வாழ்கிறாங்க, பந்தாவை காட்டுறாங்க. நாங்கள் ஞானம் அடைந்து விட்டோம், இதுதான் ஞானம் என்று உலகத்துக்கு போதனை செய்யும் மாபெரும் போதனையாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் எல்லாமே உண்மையான ஞானிகளா அப்படின்னு பார்த்தா இல்லை. இவர்கள் எல்லாமே ஞானம் என்றால் என்னென்னு தெரியாத மூடர்கள். அப்போ இந்த மூடர்கள் பின் போகும் மனிதர்களும் மூடர்கள் ஆகிறாங்க. அப்போ இவர்களுக்கு உண்மையான ஞானம் என்றால் என்னன்னு தெரியாது. அப்போ உண்மையான விமோச்சனம் என்றால் என்னென்னு தெரியாமல் போய்கொண்டிருக்கிறாங்க. எல்லாமே பாவம். அப்போது நீங்களும் எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்தையும் கேளுங்க. ஆனால் யார் பின்னுக்கும் போவாங்க, எந்த ஒரு நபரையும் சரணடையாங்க. சத்தியத்தை மட்டும் பாருங்கள். சத்தியம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது. அது உங்களுக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது. இந்த நொடியும் நீங்கள் சத்தியத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை காட்டி கொடுப்பது தான், அதே சத்தியத்தை உங்களுக்கு காண்பிப்பது தான் கல்யாண மித்திரவின் செய்தி. அப்போ நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை காண்பீங்க, உங்களுக்குள் அதை புரிந்து உணர முடியும். அப்போது நீங்களும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு நீங்களும் உலகை வெல்வீங்க, மரணத்தை வெல்வீங்க. லிபரேஷன் ஆஃப் மைண்ட் என்கிற மனதை வென்று உலகத்தை வென்று மரணத்தை வெல்வீங்க. அப்போ இது எங்கேயும் இருப்பது கிடையாது. நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் யாருக்கிட்டையும் போய்ட்டு ₹1 கூட கொடுக்கவும் தேவையில்ல, எந்த ஒரு வகுப்புக்கும் போகவும் தேவையில்ல, எந்த ஒரு தியான மண்டபத்துக்கும் போக தேவையில்ல, எங்கேயுமே போகவே தேவையில்ல. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், நீங்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரர் இருக்கலாம், சாமானிய 10 பாத்திரம் தேய்க்கும் ஒரு பெண்மணியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்து
அடுத்த வேளை கூட சாப்பிடும் அளவுக்கு இல்லாத சாமானியமான குடும்பத்து பெண்ணாக இருக்கலாம், சாமானியமான ஒரு ஆணாக இருக்கலாம். நீங்கள் எந்த தராதரமும் இந்த இதுக்கு தேவையில்ல. மனம் ஒன்று இருந்தால் அந்த மனதில் மீளும் வலியும் இருக்கிறது. அந்த மனதில் மீளும் வலியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள். எங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி யாரையுமே சொல்லலை. அப்போது யாரையுமே சொல்லலைன்னா அப்போ முதலாவது போதனை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் போது முதலாவது போதனை செய்யும் போது பொப்பே அனுனுத்தேசு தம்மேசு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அதாவது இது தியானம் பண்ணுவது கிடையாது, இது மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு உட்கார்ந்து இருப்பது கிடையாது. அப்போ அது எல்லாத்தையும் விட்டுட்டு தானே படிக்க சமபாதை பகவான் புத்தர் அவர்கள் கையில் எடுத்தார். அப்போது அதை சொல்லலை. பகவான் புத்தர் அவர்கள் முதல்ல செஞ்சுக்கிட்டு தான் இந்த தியானம்தான், இதையே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லை, அப்படி ஒன்றும் சொல்லலை. இது பொப்பே அனுனுத்தேசு தம்மேசு. அப்போது இது முன்பு கேட்டிருக்க முடியாதது காம்பீரமான பூரிப்படையக்கூடிய சத்தியம் இது அப்படின்னு சொன்னார். அப்போ என்னது அப்படின்னு பார்த்தா அதுதான் பட்டிச்ச சமுப்பாத மனம் உருவானது, ஆன்மா உருவான விதம் பற்றி கூறுகிறார்கள். அப்போ ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொள்ளும் போதே அவருக்குள் ஒரு விமர்சனம் உருவாகுகிறது, விமர்சனம் தோன்றுகிறது. அந்த விமர்சனமானது அப்போது உண்மையை அவர் சந்திக்கிறார், சத்தியத்தை காணுகிறார். அப்போ அந்த சத்தியத்தை காணும் கண் தான் தம்ம சக்குசே. இந்த தம்ம சக்குசே அவருக்கு இந்த சத்தியத்தை காணும் கண் திறக்கிறது. அதுவரைக்கும் யாருக்கும் சத்தியத்தை காண முடியாது. படிக்க சமபாதம் தர்மம் பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளாத ஒருவருக்கு சத்தியத்தை காண முடியுமா? அவர் சத்தியம் என்னன்னு தெரியாது. சத்திய தர்மத்துக்குள் நாங்கள் வரணும், வந்து பார்த்தால்தான் அது எங்களுக்கு புரியும். அதுக்கு தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், ஏயி பஸ்ஸிக்கோ ஓப்பன் ஐகோ என்று. ஏயி பஸ்ஸிக்கோ என்றால் வாருங்கள், ஓப்பன் ஐகோ வந்து பாருங்கள். இது எல்லாத்துக்கும் ஓப்பனாக தான் இருக்குது, யாருக்குமே மூடலை, எல்லாத்துக்குமே திறந்துள்ளது. வழி திறந்துள்ளது. வழியில் பயணிப்பது உங்களுடைய கடமை, வழியை காட்டுவது எங்களுடைய கடமை. அப்போ நாங்கள் வழியை காட்டி கொண்டிருக்கோம். நீங்கள் வழிக்கு வாங்க, வந்து பயணித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கும் இதை புரிஞ்சு உணர முடியும். நீங்கள் எங்களுக்கு யாருக்குமே ₹1 கூட கொடுக்க தேவையில்ல, உங்கள் முகத்தை காட்டையும் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் செய்யும் செயலை செய்து கொண்டு இந்த சத்தியத்தை உங்களுடைய வேலையை நிப்பாட்டிட்டு இதை கேட்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் வேலையை செய்து கொண்டே ஒரு ஏன்ட்ரியை காதில் அடிச்சுக்கிட்டு இதை கேட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் எதையுமே விட தேவையில்லை, எதையுமே விட்டுட்டு சத்தியத்தை கையில் எடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு சத்தியத்தை கேளுங்க, விமர்சித்து பாருங்கள். உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் இதை புரிந்து உணர முடியும். அப்போது உணர்ந்ததன் பிறகு இதுவல்லவா சத்தியம் என்ற ஆச்சரியம், அற்புதம் என்ற சத்தியத்துக்குள் நீங்கள் வருவீங்க. அப்போ காம்பீரமான பரம சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அப்போ உலகம் உண்மையாகாது உங்களுக்கு. அப்போ உலகத்தை வெல்வீங்க, மரணத்தை வெல்வீங்க, லிபரேஷன் ஆஃப் மைண்ட் என்ற மனதை வெல்வீங்க. அப்போ மனதிலிருந்து விடுதலை அடைவீங்க. மனதிலிருந்து விடுதலை அடைந்ததன் பிறகு நீங்கள் அந்த பறவையை போல், ஆகாயத்தில் பறக்கும் பறவையை போல் சுதந்திரமாக பறப்பீங்க. சுதந்திரமான ஒரு பறவை அங்கே பறப்பது போல் சுதந்திரமாகிடுவீங்க. அப்போது சுதந்திரத்துக்குள் அங்கே கூடு கிடையாது. ஆகாயத்தில் கூடு இருக்கா? இல்லை. ஆகாயத்தை பறக்கும் உங்களுக்கு, ஆகாயத்தில் பறக்கும் உங்களுக்கு எல்லை கிடையாது. எல்லையை கடந்து பறப்பீங்க. அப்போது இந்த சுதந்திரம் இருப்பது இந்த சத்தியத்துக்குள் மட்டுமே. அப்போது சுதந்திரத்தை அடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது நீங்களும் வாருங்கள், வந்து பாருங்கள், இதை கையாண்டு பாருங்கள், உங்களாலும் புரிந்து உணர முடியும். அப்போது அதுக்கு எங்களுடைய கடமையை நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய கடமையை செய்கிறோம். உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் விமோச்சனம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. அப்போது எங்களுடைய கடமை தான் இந்த ஆரிய பூமிக்கு சூழலை செய்வது. ஆரிய பூமிக்கு சூழலை செய்வது தான் எங்களுடைய கடமை. அப்போ அந்த சூழலை நாங்கள் இன்றைக்கு அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழலுக்கு நீங்களும் வருக என்று வரவேற்கிறோம். வந்து பாருங்கள், உங்களுக்கும் புரிந்து உணர முடியும். நீங்கள் வெறுமனே பாட்டு கேட்குற மாதிரி இதை கேட்டுட்டு போவாங்க. உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் இதை சொல்கிறதுக்கு இன்னும்
தோணும். நீங்கள் கேள்வி கேட்டால் தான் எங்களுக்கு தோணும், பதில் சொல்ல தோணும். அப்போ கேள்வி கேட்காட்டி பதில் சொல்ல வராது. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் அந்த முதல் போதனையில் சத்தியத்தை கூறி சத்திய தர்ம போதனையின் முடிவின் போது கொன்னஞ்ச தாபசர் வந்து சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். அப்படி அவர் சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளாட்டி மறுபடியும் பகவான் புத்தர் அவர்களுக்கு இந்த போதனையை செய்ய முடியாமல் போயிருக்கும். காரணம் என்னென்னா, அது புரிஞ்சு கொள்ளாட்டி, யாருக்கும் புரியலைன்னு சொன்னால் அது எப்படி தான் மறுபடியும் சொல்கிறது? புரிஞ்சணும். புரிஞ்சு கொண்ட விடயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். அப்போ தானே எங்களுக்கும் இதை அவங்களுக்கு கொஞ்சம் சரி புரியுது அப்படின்றத எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போது இந்த வழி அப்போது தானே திறக்கும். வழி திறந்தால்தான் எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். அப்போது வெறுமனே பாட்டு கேட்குற மாதிரி கேட்காம கொஞ்சம் விமர்சித்து பாருங்கள். விமர்சனம் செய்ததை உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த போதனையில் சந்திப்போம். திருவன் சரணம்.